ஹாய்! ஜாப்பனீஸ் சீஸ் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 3 எக் எடுத்துக்கோங்க. அத ஒயிட் தனியா, எல்லோ தனியா, தனித்தனியா எடுத்துக்கோங்க. தென் ஒரு பவுல்ல கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணி 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்ரீம் சீஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, தென் அதுக்கப்புறம் இந்த எல்லோவ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் 2 டேபிள் ஸ்பூன் ஆல் பர்ப்பஸ் ஃப்ளோர், 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு இது வந்துட்டு நல்லா வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகிருக்கணும். எங்கேயுமே திரி திரியாலாம் இருக்கவே கூடாது. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நல்ல பவுலில் அதில் எங்கேயுமே தண்ணியோ இல்லை வந்து ஆயிலோ இருக்கவே கூடாது. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ஒயிட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தென் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி நல்லா இதை மாதிரி ஃப்ளஃபியாக வர வரை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்க மிக்சர் இதில் ஆட் பண்ணி லைக் பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஹார்ஷாக போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. தென் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் மாற்றிட்டு நான் காட்டியிருக்க ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அவனில் கீழே ஒரு ட்ரேயில் தண்ணி வச்சு மேலே இந்த ட்ரேயை வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டான ஜாப்பனீஸ் சீஸ் கேக் ரெடி. நம்மளோட சீஸ் கேக் வந்து எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். செம்ம சாஃப்டாக சூப்பராக வந்துருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை!